அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ட்விட்டரில் தான் விஜய் ஆட்சி நடத்துவார். திண்டுக்கல் லியோனி தவேக கட்சியை லியோனி கடுமையாக விமர்சித்துள்ளார். அம்பேத்கரை விமர்சித்த அமித்ஷாவுக்கு எதிராக விஜய் போராட்டம் நடத்தாதது குறித்து நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த லியோனி, அவங்க இனி ட்விட்டரில் தான் ஆட்சியை நடத்துவாங்க, கட்சியையே அப்படித்தான் நடத்தணும். அவங்க பாஜகவின் அணி, அவங்க எப்படி போராட்டம் நடத்துவாங்க? திமுகவை எதிர்ப்பதற்காக பாஜகவில் வளர்த்துவிடப்பட்ட கட்சிதான் அது என்று லியோனி கூறினார். வெங்கட் பிரபுவுடன் அடுத்து இணையும் அஜித் குமார். சிவா இயக்கத்தில் 5வது முறையாக அஜித் நடிக்க இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி வந்தன. ஆனால் அவர் இயக்கிய கங்குவா திரைப்படம் அதிர்ச்சி தோல்வியடைந்ததால் சிவா இயக்கத்தில் மீண்டும் அஜித் நடிப்பாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனிடையே மீண்டும் அஜித்தை சந்தித்து வெங்கட் பிரபு ஒரு கதையை சொல்லி இருக்கிறார். இதன் காரணமாக இருவரில் யாருடைய இயக்கத்தில் அஜித் நடிக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கோட் திரைப்பட சீனை ரியாக்ட் செய்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற அஸ்வினுக்கு வாஷிங்டன் சுந்தர் ட்வீட் செய்திருந்தார். இந்த நிலையில் சுந்தருக்கு கோட் திரைப்படத்தில் வரும் சீனை அஸ்வின் ரீக்ரியேட் செய்துள்ளார். அதில் துப்பாக்கியை பிடிங்க வாஷி, அன்று இரவு நீங்கள் கெட் டுகெதரில் பேசிய 2 நிமிடம் சிறப்பாக இருந்தது என பதில் அளித்துள்ளார். இதன் மூலம் தன் இடத்தை வாஷிங்டன் நிரப்புவார் என சிம்பாலிக்காக கூறியுள்ளார் அஸ்வின். இனி காமெடியன் இல்லை, ஹீரோ தான். சூரி புது முடிவு. விடுதலை பாகம் 1 திரைப்படத்தின் மூலம் கதாநாயகன் ஆனார் நடிகர் சூரி. இதையடுத்து வெளியான விடுதலை 2 படமும் விமர்சன ரீதியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த படம் குறித்து பேசிய நடிகர் சூரி, இனி வரும் படங்களில் கதையின் நாயகனாகவே தமது பயணம் இருக்கும் என்று தெரிவித்தார். காமெடியனாக இருந்த சந்தானம் ஹீரோ ஆகிவிட்டார். அவர் வரிசையில் சூரியும் தற்போது இணைகிறார்.